ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜேடிகே டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தின் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துள்ளேன். கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே இந்த நாளிலும் உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாகவும் தொடர்ந்து இந்த வாலிப நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையை பங்கெடுக்கும்படி ஆண்டு கொடுத்த கிருபைக்கு நான் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் தியானிக்கும்படியே தன்னுடைய வேத பகுதி மத்தேயு 22 அதிகாரம், மத்தேயு 22 அதிகாரம் 37 வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவர்கிட்ட ஒரு போதகர் ஒருத்தர் நியாயப்பிரமாணத்தில் எது சிறந்த கற்பனைன்னு சொல்லி கேள்வி கேட்குறார். ஒரு போதகர் ஆண்டவர்கிட்ட நியாயப்பிரமாணத்தில் எது சிறந்த நியாயப்பிரமாணம் சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு விசுவாசிட்ட அல்லது அவர் படைத்த மனிதன்ட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, அவரை நேசிக்கும்படி அவர் விரும்புகிறார். இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது நமக்குள்ள ஒரு எண்ணம் எண்ணலாம். என்ன எண்ணம்னு சொன்னால், பொதுவாக அன்பு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி வேக சொல்லாமல் அந்த அன்பில் முழு இருதயம், முழு ஆத்மா, முழு மனசு, இந்த மூன்றையும் வைத்து நீங்கள் அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பொதுவாக அன்பு என்று சொல்லாமல் அந்த அன்புக்குள்ள முழு மனசு, முழு ஆத்துமா, முழு காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஏன் ஆண்டவர் இப்படி சொல்கிறார்? பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிள் எப்போதுமே பைபிள் சொல்கிற ஒவ்வொரு கற்பனையுமே நமக்கு அதை ஃபாலோ பண்ணும்போது அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அது நமக்கு நன்மையாக தான் நிச்சயம் இருக்கும். இப்போ அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆண்டவரை நேசிக்கிறதுலையும் சரி, உலக பிரகாரமான சக மனுஷன் நேசிக்கிறதுலையும் சரி, நம்ம முழு அன்பை செலுத்தாமல் அறகுற அன்பு செலுத்துகிறோம். அறகுற அன்பு ஆபத்தானது. எனவே தான் வேதம் சொல்லுது, நீங்கள் முழு மனதோடு செய்யுங்க, முழு இதயத்தோடு செய்யுங்க, முழு ஆத்மாவோடு அன்பு செலுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பைபிளில் ஒரு நபரை நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 நாளாகமும் 25 அதிகாரத்தில் 1-2 வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால், அங்கே ஒரு ராஜா வரார். அந்த ராஜா பெயர் என்ன பேர்னா அமஸ்தியா ராஜா. நான் வாசிக்கிறேன். அமஸ்தியா 25 வயதிலே ராஜாவாகி 29ஆம் வருஷம் எருசலேமின் அரசாந்தான். எருசலேம் நகரத்தாகிய அவனுடைய தாயின் பெயர் யோவதனாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறாரு, ஆனால் முழு மனசோடு அவரால் செய்ய முடியல. அறகுற மனசோடு செய்கிறார். இன்றைக்கி நாம் கூட சில நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால், நம்ம ஜெபிக்கிற நபராக இருப்போம், வேலைவாசிக்கிற நபராக இருப்போம், ஆண்டவருக்காக சின்ன காரியங்களை பெரிய காரியங்களை செய்கிற நபராக இருப்போம். ஆனால் அதை முழு மனசோடு செய்கிறோமா அப்படின்னு ஆண்டவர் நினைச்சார் பார்க்குறார். அந்த முழு மனசோடு செய்யும்போது தான் அதில் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம நினைச்ச முடியும், பெற முடியும். அதில் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம நினைச்ச முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை முழு மனதோடு நேசிக்க ஆண்டவர் அழைக்கிறார். உங்கள் கணவனை, உங்கள் மனைவியை, உங்கள் பெற்றோரை, நீங்கள் உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை முழு அன்பாக, முழு மனதோடு, முழு இதயத்தோடு நீங்கள் அன்பு செலுத்த அழைக்கப்படுகிறீர்கள். இன்றைக்கி நம்ம தியானிக்கிற காரியம் நினச்சோன்னா, அறகுற அன்பு நம்ம எதற்கு நேராக வழிநடத்துகிறது. அறகுற அன்பு நம்ம எதற்கு நேராக வழிநடத்துகிறது. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணி சொன்னால், அறகுற அன்பு அது பகைக்க தூண்டும், பழிவாங்க தூண்டும். முழு அன்பு மன்னிக்க தூண்டும். ஒரு மனுஷன் மேலே நம்ம முழுமையாக அன்பு வைக்கும்போது அவங்க தப்பு பண்ணால் மன்னிக்க தோணும், அவங்கள மன்னிச்சு விட்டுருவோம். ஆனால் அறகுற அன்பு குறையும் போது நம்மளால் மன்னிக்க முடியாது, அவங்கள பகைப்போம், அல்லது நினச்சோன்னா பழி வாங்குவோம். இந்த அமஸ்தியா ராஜாவோட வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 அதிகாரத்தில் 3 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அமஸ்தியா ராஜா பலப்பட்ட போது என்ன ஆகும் தெரியுமா? அவங்க அப்பாவை, அதுக்கு முந்தின அதிகாரத்தில் பண்ணி சொன்னால், அவங்க அப்பாவை அங்கே அரசாங்கத்தில் ஒரு சிலர் சேர்ந்து நினச்சிவாங்கன்னா கொண்டுருவாங்க. இப்போ என்னென்னா, நாள் வர்ற வரைக்கும் காத்திருந்து அவன் நல்ல பலப்பட்ட போது, அவன் அரசாட்சி ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவை யாரை கொன்னாங்களோ அவங்கள இவன் பழி வாங்குவான். அவங்க அப்பாவை கொன்னவங்க நினச்சுவான், கொல்லுவான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் அன்பு குறையும் போது நம்ம பழிவாங்க அமைச்சிடுவோம். அதற்கு அன்பு அதிகமாகும்போது மன்னிப்போம். இதே சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் 2ஆம் நாளாகமம் புஸ்தகத்தில் ஒரு ராஜா வருவார். 2 நாளாகமத்தில் 34ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசியா ராஜா வர்றார்.
இந்த யோசியா ராஜாவுடைய அப்பாவையும் இதே மாதிரி கொன்றுவாங்க. ஆனால் இந்த யோசியா ராஜா அவங்க அப்பாவை கொண்டவங்கள பழி வாங்க மாட்டார். இந்த யோசியா ராஜா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செஞ்சார். ஆனால் அறகுற மனசோடு செய்யாமல் முழு மனதோடு செய்கிறார். ஆண்டவரை முழு மனசோடு நேசிக்கிறார். ஆண்டவருக்குள்ளாக முழு இதயத்தோடு ஆண்டவருக்கு பிரியமான வேலை காரியத்தை என்ன செய்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் அன்பு செலுத்துகிற அந்த அன்பில் மாய்மாலம் இருக்கக்கூடாது. மாய்மாலமான அன்பு, அதான் அறகுறை அன்பு. மாய்மாலமான காரியங்கள் நம்ம செய்யும்போது நல்லவ மாதிரி நடிக்கின்ற பொழுது அது ரொம்ப நாள் நினைச்சாது எடுபடாது. நாம் காரியத்தை நினைச்ச முடியாது, செய்ய முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அறகுறை அன்பு அது என்ன செய்யணும்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் பகைக்க தூண்டும், பழி வாங்க தூண்டும். இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்குற நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களை முழு அன்போடு நேசிக்கிங்களா? ஆண்டவரை முழு அன்போடு நேசிக்கிங்களா? நம்ம முழு அன்போடு நேசிக்கும்போது நிச்சயமாக நம்ம நினச்சோம் தெரியுமா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி நம்ம எழுத்த வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவரை நம்ம முழுமையாக நேசிக்கும் பொழுது தான் ஆராதனைக்கு ஒழுங்காக போவோம், ஜெபிப்போம், வேதத்தை வாசிப்போம், ஆண்டவருடைய காரியங்கள் நினைச்சவும் பங்கெடுப்போம். இந்த அமஸ்தியா ராஜா தன் தகப்பனை கொன்றவங்களை அவர் நினைச்சாருன்னா பழி வாங்குறார். இந்த செய்தி கேட்குற நீங்கள் கூட யாரையாவது பழி வாங்கன்னு நினைக்கிறீங்களா, பகைக்க நினைக்கிறீங்களா? அப்போ உங்களை செக் பண்ணால் அன்பு உங்கள்கிட்ட குறையாக இருக்கும். நீங்கள் மன்னிக்கும் சிந்தை உங்கள்கிட்ட இருக்குதா? அவனை மன்னிச்சு விட்டுறணும், அவன் சண்டைப்படாமல் பரவாயில்ல, நம்ம விட்டு கொடுத்துருவோம், நம்ம இறங்கி போகணும்னு சொல்கிறீங்களா? உங்கள்கிட்ட முழு அன்பு இருக்குது. ஸோ முழுமையான அன்பு அது விட்டு கொடுக்கும். முழுமையான அன்பு அது இரக்கம் பாராட்டும். முழுமையான அன்பு அது மன்னிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த முழுமையான அன்பை பெற்றுக்கொள்வோம். முதலாவது பார்த்தோம், அறகுற அன்பு என்ன செய்யணும்னா பகைக்க தூண்டும், பழி வாங்க தூண்டும். ரெண்டாவது நீங்கள் பண்ணி சொன்னால் அறகுற அன்பு என்ன செய்யணுமா மனுஷர் மேலே நம்பிக்கை வைக்கும். இதே 2 நாளாம் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், யுத்தம் வரும்போது இந்த அமஸ்தியா ராஜா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கலை, ஆண்டவருடைய ஊழியக்காண்ட போயும் ஜெபிக்கலை. இவர் மனுஷிகத்தில் ஐடியா பண்ணுறார். என்ன ஐடியா பண்ணுறாருன்னா, நம்மகிட்ட சோல்ஜர்ஸ் இருக்காங்க, இராணுவ வீரர்கள் இருக்காங்க, இது காணாதுன்னு சொல்லி கூலிக்கு பக்கத்து நாட்டு ராஜாட்ட போய் கூலிக்கு ஆட்கள் நினைச்சவர் கூப்பிட்டு வருவார். சண்டை போடுறதுக்கு கூலிக்கு ஆட்கள் நினைச்சவார், கூட்டிகிட்டு வருவார். அப்போ ஆண்டவுடைய தேவ ஊழியர் அனுப்பி ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, அப்படி கூலிக்கெலாம் ஆள் அனுப்ப வேண்டாம், நீங்களே ஜெயிச்சிடலான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனை வரும்போது, சில கஷ்டம் வரும்போது, சில போராட்டம் வரும்போது நாம் என்ன பண்ணுவோம்னு சொன்னால், மனுஷகத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்கள்ட்ட போயிடலாமா இவங்கள்ட்ட போயிடலாமா நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆனால் நம்ம வேதம் வாசிப்போம். ஆனால் பிரச்சனை வரும்போது பார்த்திங்க சொன்னால் நம்முடைய மனசில் ஓடும். நம்ம ஜெபம் முடிச்சுட்டு வீட்டில் உட்காந்துருக்கும்போது திடீர்னு யோசிப்போம், இந்த பிரச்சனை என்ன செய்ய, நம்ம அவங்கள பார்த்துடலாம், நம்ம இவங்கள பார்த்துடலாம், அல்லது உங்கள் சொந்தக்காரங்கிட்ட யாராவது ஒருத்தங்கிட்ட மாமாட்டையோ அல்லது அக்காட்டையோ தங்கச்சிட்டையோ இதை பற்றி ஷேர் பண்ணிடலாம், அப்போ அவங்க மூலமாக நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குன்னு சொல்லி நம்முடைய சிந்தனையில் மனுஷகத்தில் மனுஷரை நம்ப ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் முழு அன்பு இருக்கும்போது நம்ம ஆண்டவரை சார்ந்து நிச்சயமும் இருப்போம். அறகுற அன்பு மனுஷனை சார்ந்திருக்க செய்யும். இந்த அமஸ்தியா ராஜா ஆண்டவர்கிட்ட போகாமல், ஆண்டவரை நம்பாமல், பக்கத்து நாட்டு ராஜாட்ட அவங்க சப்போர்ட், அந்த சோல்ஜருடைய சப்போர்ட்டோடு நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லி அவன் மனுஷன் நம்புகிறான். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அறகுற அன்பு ஆபத்தானது. அறகுற அன்பு நம்முடைய விசுவாசத்தை வளர்க்க செய்யாது. அறகுற அன்பு மனுஷர் மேலே மனுஷகத்தில் நம்பிக்கை வைக்கும். ஆனால் முழு அன்பு தேவனையே சார்ந்திருக்க வைக்கும். தேவனையே சார்ந்திருக்க வைக்கும். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என் ஆண்டவர் ஜெபத்தை கேட்குற ஆண்டவர், என் ஆண்டவர் என்னை கைவிடாத ஆண்டவர், ஆண்டவர் என் கூட இருந்து என் காரியங்களை வாய்க்க செய்வார் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நம்பியிருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். கர்த்தரை நம்புகிறவரையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொல்லி நம்ம எடுத்து வாசிக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய இரக்கம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்க சொன்னால், இந்த அறகுற அன்பு என்ன செய்யும் தெரியுமா, நம்மை பின்மாற்றத்துக்கு நேராக வழிநடத்தும். இதே 2ஆம் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க சொன்னால், அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த அமஸ்தியா ராஜா யுத்தத்துக்கு போவார்ல, யுத்தத்தில் போய் ஜெயிச்சிருவார். ஜெயித்தவொடனே அந்த ஊரில் உள்ள நிறைய திங்ஸ் பொருட்களை கொண்டு வருவார். பார்த்துவோங்க, நிறைய பொருள் கொண்டு வருவார்.
அந்த பொருளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நாட்டில் உள்ள விக்கிரகத்தையும் சொரூபத்தையும் கொண்டு வருவார். விக்கிரகத்தையும் சொரூபத்தையும் கொண்டு வருவார். ஆக்சுவலாக தூக்கிட்டு வரக்கூடாது, ஆனால் அவர் தூக்கிட்டு வருவார். தூக்கிட்டு வந்தால் மட்டும் பிரச்சனை இல்லை, அந்த விக்கிரகத்தையும் சொரூபத்தையும் வைத்து வணங்க ஆரம்பிச்சிடுவார். பாருங்கள், கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்த இந்த அமத்சியா ராஜா முழு மனசோடு அப்படி செய்யாததுனால யுத்தத்துக்கு போகும்போது அந்த நாட்டில் உள்ள அந்த சொரூபத்தை அதை தூக்கிட்டு வந்து வணங்க ஆரம்பிச்சார். அவருடைய வாழ்க்கையில் பின்மாற்றம். கர்த்தரை ஆராதித்த அமத்சியா ராஜா, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்த அமத்சியா ராஜா இப்போ சொரூபத்தை பார்த்த உடனே அவருடைய வாழ்க்கையில் பின்மாற்றம். அவர் வாழ்க்கையில் பின்மாற்றம். பைபிளில் வாசிக்கிறோம், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஆனால் இந்த அமத்சியா ராஜா ஆண்டவர் மீது அன்பு குறைய வச்சதுனால அந்த சொரூபத்தை பார்த்த உடனே தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஸ்டாண்டர்ட் அவர் என்ன செய்கிறார்னா இழந்து போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாமும் கூட ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நாம் உலகத்தில் கண்டுபிடிக்கிற, உலகத்தில் காண்கிற ஏதோ ஒரு பொருட்கள் மீது அல்லது ஏதோ ஒரு காரியத்தின் மீது, ஏதோ ஒரு செயல்பாடின் மீது அதிகமாக அன்பு வைக்கும்போது பின்மாற்றம் வரும். நாங்கள் யூத் மினிஸ்ட்ரி பண்ணுறதுனால சில தம்பிமாரங்கிட்ட கேட்பாங்கண்ணே, சில நேரத்தில் சில பாவத்தை எங்களால் விட முடியல, நாங்கள் யூத் மீட்டிங்கில் அந்த பாவத்தையும் அறிக்கை பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தை ஒப்பு கொடுத்துட்டோம், ஆனாலும் அந்த பாவத்தை என்னால் எங்களால் விட முடியலண்ணே ஏன்னு கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு நாங்கள் சொல்கிற ஒரு ஆலோசனை சொன்னால், எந்த ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு பாவத்தை விட முடியலையோ அதுக்கு காரணம் அந்த மனிதன் ஆண்டவரை நேசிப்பதை விட அந்த பாவத்தையோ அந்த தவறான செயலையோ அதிகமாக நேசிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், ஒருத்தருக்கு ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்குது, அதை விட முடியல அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் என்ன பண்ணுறாருன்னா 80% அந்த ஸ்மோக் பண்ணுறதை விரும்புகிறார், 20% ஆண்டவர் நேசிக்கிறார். 80% அந்த ஸ்மோக் பண்ணுற அந்த பழக்கத்தையோ அந்த பாவத்தையோ அவர் நேசிக்கிறாரு, அன்பு செலுத்துகிறாரு. ஆண்டவரை 20% நேசிக்கிறார். என்னைக்கு அவர் ஆண்டவரை 80% நேசிக்கிறாரோ, என்னைக்கு ஆண்டவரை அவர் 100% நேசிக்கிறாரோ, அன்னைக்கு அந்த பாவத்தை முழுமையாக விடுதலையாக முடியும். நாம் எதன் மீது அதிகமாக அன்பு செலுத்துகிறோமோ அதற்கு அடிமையாகும். நாம் எதன் மீது அதிகமாக அன்பு செலுத்துகிறோமோ அந்த காரியத்தை செய்ய முயற்சிப்போம். அவர்களோடு நேரத்தை செலவழிக்க முயற்சி பண்ணுவோம். அவர்கள் மனசு கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நாம் சில காரியத்தில் ஒழுங்காக அல்லது கட்டுப்பாடோடு கண்ட்ரோலோடு நம்மை ஒடுக்கிக் கொள்ளுவோம். பாருங்கள், இந்த அமத்சியா ராஜா யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது அங்கே கிடச்சி அநேக பொருட்களை கொண்டு வராரு. அந்த சொரூபத்தையும் கொண்டு வந்து அந்த சொரூபத்தை வணங்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில் பின்மாற்றம். 4வதாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அரகுர அன்பு என்ன செய்யும் தெரியுமா? நம்ம கீழ்ப்படிய விடாது. இந்த அமத்சியா ராஜா என்ன பண்ணுவார்னா, ஃபஸ்ட்டு அந்த ஊழியக்காரன் சொல்லும்போது கீழ்ப்படிவார். 2வது நீங்கள் பண்ணி சொன்னால், அந்த ஊழியக்காரவே அட்வைஸ் பண்ணும்போது, இந்த சொரூபத்தை வணங்குறீங்களே, இந்த மாதிரி காரியத்தை செய்கிறீங்கன்னு சொல்லும்போது அந்த ராஜா சொல்லுவார், எனக்கு அட்வைஸ் பண்ண அவனுக்கு வைத்தது யார் அப்படின்னு சொல்லுவார். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறார். தன்னோடு அவன் இப்படி பேசின போது ராஜா அவனை நோக்கி, உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனை வைத்தார்களோ என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை கேட்காம அந்த தீர்க்கதரிசியை, நான் உன்னை கொன்னா என்ன, நான் உன்னை கொலை செஞ்சிருவேன்னு சொல்லி என்ன செய்கிறார் சொல்கிறார். ஆரம்பத்தில் கீழ்ப்படிஞ்ச அந்த அமத்சியா பின்னாட்களிலே அவரால் கீழ்ப்படிய முடியவில்லை. அரகுர அன்பு நம்மளை கீழ்ப்படிய விடாது. அரகுர அன்பு எதிர்த்து பேச வைக்கும். அரகுர அன்பு கேள்வி கேட்க வைக்கும். ஆனால் முழு அன்பு என்ன சொன்னாலும் கேட்கும், என்ன சொன்னாலும் கேட்கும். அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் நம்பும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடு அன்பு கூறுவாய்ன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஆண்டி எதிர்பார்க்கிறார். நம்ம ஆண்டவற்றையும் முழு மனசோடு அன்பு செய்வோம். நம்மளோடு இருக்கிற நம்முடைய சொந்த பந்தங்கள், பெற்றோர்கள், வாலிப தம்பி தங்கச்சி, உங்கள் அப்பா அம்மாவை அதிகமாக நேசிங்க. சில வாலிப தம்பிமா தங்கச்சி சுமார் மொபைல் அதிகமாக நேசிக்கிறாங்க, டிவி அதிகமாக நேசிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக நேசிக்கிறாங்க. ஆனால் பெற்றெடுத்த தாயையும் தப்பனையும் அவங்க அதிகமான அன்பு செலுத்துறதில்லை. அப்போ நம்ம அப்பா அம்மாவை நம்ம அதிகமாக அன்பு செலுத்தணும், முழுமையான அன்பு செலுத்தணும். அப்படி அன்பு செலுத்தும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். ஆவியின் கனிகளில் முதல்ல வர்றது அன்பு. அந்த அன்பை
வேக செலுத்தாமல் அவங்க அன்பில் முழு ஆத்துமா, முழு இருதயம், முழு மனசு, இந்த மூன்றும் சேர்ந்து நீங்கள் அன்பு செலுத்தும்போது அந்த அன்பினால் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும், சமாதானம் உண்டாகும், நன்மை உண்டாகும். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துடிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு பேசின வார்த்தைகள் நன்றி கர்த்தாவே. நீர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு காரியம் முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு நீங்கள் அன்பு செலுத்த விரும்புகிறீங்க ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே படைத்த உண்மை முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனசோடு அன்பு செலுத்த கர்த்தர் உதவி செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அரகோர அன்பு நாங்கள் செலுத்துவது நிமித்தமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஐயா, அந்த அரகோர அன்பு அது எங்களை பகைக்க தூண்டுகிறது, பழிவாங்க தூண்டுகிறது ஆண்டவரே. அரகோர அன்பு ஆண்டவரே அது மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்க செய்து ஆண்டவரே. அரகோர அன்பு ஆண்டவரே அது எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை கீழ்ப்படிய விடாமல் அது எங்களை தடுக்குது ஆண்டவரே. அரகோர அன்பு அது எங்களை பின்வாங்கி போக வைக்கிது ஆண்டவரே. நாங்கள் வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே பின்மாற்றம் அடையாமல் எப்போதும் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ விடாமல் அதை எங்களை பின்வாங்கி போசுவது ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்வில் இன்று முதல் முழு மனதோடு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு கிருபையும் பாக்கியத்தை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய கிருபை தாங்கட்டும். விசேஷமாக வாலிப தம்பி மாத்தங்க ஜெபிக்கிறோம். இந்த இளம் வயதில் அன்பு செலுத்துகிற காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஞானமாய் விவேகமாக இருக்க உதவிச்சிங்க. யார்கிட்ட அன்பு செலுத்தணும், யார்கிட்ட அன்பு செலுத்தக்கூட எல்லா காலங்களிலும் ஆண்டவரே பிள்ளைகள் ஞானமாக இருக்க உதவிச்சியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய கிருபை தாங்கட்டும். இப்போ இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அப்பா அப்பா, நீ எல்லாம் ஒரு பிள்ளையா? உன்னை பெத்ததுக்கு நான் எவ்வளவு வெட்கப்படுறேன் தெரியுமா? அப்பா, உன்னை போல பசங்க எப்படி எல்லாம் இருக்காங்க. அப்பா, நீ எதுக்குமே லாய்க்கு கிடையாது, லாய்க்கே கிடையாதுடா. அப்பா, என் கண்ணு முன்னால நிக்காத. அப்பா, என் கண்ணு முன்னால நிக்காத. அப்பா, உனக்கு ஒருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். டேய், இங்க பாடுற யாருன்னு? என்ன ஹீரோ, எப்படி இருக்கீங்க? ஹீரோவெல்லாம் இப்ப ஜீரோ ஆயிடுச்சு. ஜீரோ ஆயாச்சா? டேய் டேய், உனக்கெல்லாம் படிப்பு வராது. பேசாம மளிகை கடையில போய் பொட்டலம் போட போலாம்ப்பா. ஆமா ஆமா, பொட்டலம் போடதான் லாக்கி. சாதிசானம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், சோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசானம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், சோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். மாமா மாமா, சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு மாமா. சொந்த பந்தங்களா விரட்டி விரட்டி விடுறாங்க. தாய் மாமா, நீங்களாவது வச்சு என்ன காப்பாத்துங்க மாமா. மாமா கை விடுறாங்க மாமா. தண்டச்சோறு போடா வெளிய. சாபம் ட்ரெயின் ஏறி போனா பீட பிளைட் முடிச்சு வருமா? ஓடுறா இங்க இருந்து. நானே இப்பதான் நல்லா இருக்கேன். உனக்கு வேற வேலை கொடுத்தா வியாபாரமே நாசமாயிடும். நீயோ ஏற்கனவே ஒரு மண்டு. பேசாம ஆடு மாடு கோழி இருந்தா மேய்க்கப்படா. அதுக்கு கூட நீ ஆக மாட்ட மாமா. மாமா, ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும், ஆபிரகாமின்
ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவே, தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவே, அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு வியாதியுமா? வேணாம்பா, இவன் நம்ம பக்கத்துல இருந்தா நம்ம கதை முடிஞ்சது. தர்ம ஆஸ்பத்திரியில போய் சேரு, அதுவும் சேப்பாங்களோ என்னவோ. இந்த எல்லைக்கே வந்துடாத, ஓடிரு. வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய், வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐயா, சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுயா, கொஞ்சம் உதவி செய்யுங்கய்யா. ஐயா ஐயா கொஞ்சம் உதவி செய்யுங்கய்யா. 100 ரூபா தாங்க, 50 ரூபா தாங்கன்னு கேட்டு கேட்டு கடனை எகிரி போச்சு. அந்த கடனை திருப்பி தர்றதுக்கே வழி இல்ல, தெருவுக்கு வந்தாச்சு. நல்லா இருப்ப, இந்த தரித்திரம் என்ன ஒட்டிடக் கூடாது, எங்கேயாவது ஓடி போயிடு. ஐயா 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 உதவி செய்யுங்கய்யா. ஐயா 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 ஓப்பா. கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவாரில்லை, கடன் பட்ட போது அதை தீர்ப்பவரில்லை. இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவை முன் வரவில்லை. உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் சும்மாங்க, இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமுங்க. ஜனங்களின் பாவம் நீக்கி ரட்சிக்க வந்த தெய்வமுங்க. உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ள கைகள்